மனித நாகரிகத்தின் கடந்த காலத்தையும் வரலாற்று இயக்கங்களையும் கலாச்சார பரிமாற்றத்தையும் அறிந்து கொள்ளும் வகையில் அருங்காட்சியகங்கள் திகழ்ந்து வருகின்றன. பண்டைய காலத்தில் பயன்படுத்தப்பட்ட பொருட்கள் சேகரிக்கப்பட்டு அவற்றினை பாதுகாத்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் சேகரிப்பு, ஆய்வு, காட்சிப்படுத்துதல், கற்பித்தல் என்ற 4 வகையான செயல்முறைகளை கொண்டு அருங்காட்சியகங்கள் செயல்பட்டு வருகின்றன. வேலூர் கோட்டையில் உள்ள அரசு அருங்காட்சியகத்தில் 1400 ஆண்டுகள் பழமையான கற்சிற்ப கூடம், பழமையான பொருட்கள் இருக்கும் வரலாற்று கூடம், 1000 ஆண்டுகள் பழமையான பொருட்கள் அடங்கிய படிமக்கூடம், 200 ஆண்டுகள் பழமையான போர்வாள்கள், போரின் போது பயன்படுத்தப்பட்ட பீரங்கிகள் மற்றும் ஓவியக்கூடம், பழங்கால வெடிமருந்து குழுவைகளும், சுமார் 3000க்கும் மேற்பட்ட பழமையான பொருட்கள் பாதுகாக்கப்பட்டு வருகின்றன. AI தொழில்நுட்பத்துடன் அமைக்கப்பட்டுள்ள டைனோசர் அனைவரையும் மிகவும் கவர்ந்துள்ளது. இந்த அருங்காட்சியகத்தை பார்வையிட நாள்தோறும் நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் வந்து செல்கின்றனர். ஆராய்ச்சி செய்யவும் நாள்தோறும் ஆராய்ச்சி மாணவர்களும் அருங்காட்சியகத்திற்கு வந்து செல்கின்றனர். அருங்காட்சியக தினத்தையொட்டி கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு உள்ளிடை பயிற்சி முகாமும் இன்று நடைபெற்றது. அருங்காட்சியகத்தை குறித்து காப்பாட்சியர் திரு சரவணன் கூறும்பொழுது, அருங்காட்சியகமானது 2.5 கோடி செலவிலே ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லப்படுகின்ற AI தொழில்நுட்பத்துடன் இந்த 15 காட்சி கூடங்களுடன் மேம்படுத்தப்பட உள்ளது. நாளொன்றுக்கு சுமார் 500 பார்வையாளர்கள் இந்த அருங்காட்சியகத்தை பார்வையிட்டு வருகிறார்கள். அது மட்டுமல்ல, இது போன்று மாணவ செல்வங்களுக்கு, கல்லூரி மாணவர்களுக்கு, பள்ளி மாணவர்களுக்கு இது போன்ற முகாம்கள், பயிற்சி முகாம்கள், பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு இந்த அருங்காட்சியகத்தை பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. அருங்காட்சியகத்திற்கு வரும் மாணவர்கள் கூறும்பொழுது, என் பேர் யாழிசை. நான் கலவைப்புத்தூர்ல இருந்து வரேன். நான் இந்த வேலூர் மியூசியம் நிறைய வாட்டி புக்ல, டிவில எல்லாம் பார்த்திருக்கேன். இப்போ நேர்ல வந்து பாக்குறேன். இது என்னோட ஹையர் ஸ்டடீஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இங்க வந்து விசிட் பண்ணது எனக்கு ரொம்ப ஹாப்பி. அருங்காட்சியகத்துல வந்து பாத்தீங்கன்னா மிகவும் பழமையான ஓவியங்கள், அப்புறம் கல்வெட்டுகள், அதுக்கப்புறம் நடுக்கல் சிற்பங்கள் இப்படின்ட்டு பல வகையான விஷயங்கள் இருக்குங்க. இது வந்து பாக்குறது மக்களுக்கு வந்து பழங்காலத்தை புத்துணர்ச்சி எழுப்பதுக்காகவும் அவங்களுக்கு வந்து ஒரு கருத்தை, மேம்பாட்டை வந்து வளர்ப்பதற்காகவும் இது பயனுள்ளதாக இருக்குது. டிடி தமிழ் செய்திகளுக்காக வேலூரில் இருந்து மோகன்.